இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நடத்தும் தாக்குதல்களை மலேசியா கடுமையாக கண்டித்துள்ளது. இறையாண்மை கொண்ட நாடான ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கையை சர்வதேச சமூகம் ஒப்புக்கொண்ட கொள்கைகளுக்கு முரணானது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அபாயங்களை கொண்டுள்ளன, ஏற்கனவே பதட்டங்களை அதிகரித்துள்ளன, மேலும் பிராந்திய நிலைத்தன்மையை அச்சுறுத்துகின்றன, குறிப்பாக வளைகுடா நாடுகளில் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒரு சுதந்திரமான நாடாக மலேசியா உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்கு காரணங்கள் இருந்தால் அவை ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் தொடங்கிய தாக்குதல்களின் விளைவாகவே அவர்கள் அனைவரும் அல்லது பெரும்பாலானோர் போரில் இழுக்கப்படுகிறார்கள் என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதலால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள 29,112க்கும் மேற்பட்ட மலேசியர்களின் பாதுகாப்பை மலேசிய அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், மேலும் தகுந்த உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட கால குடியிருப்பாளர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உம்ரா யாத்ரீகர்கள் உட்பட வான்வெளி மூடல்கள் மற்றும் விமான இடையூறுகள் காரணமாக பல மலேசியர்கள் சிக்கி தவிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், சிலருக்கு தூதரகம் மூலம் உதவிகள் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விமான கட்டுப்பாடுகளால் தற்போது முயற்சிகள் தடைபட்டிருந்தாலும் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு ஒத்துழைப்பு தேவைப்பட்டால் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போது சவுதி அரேபியாவில் இருந்து விமானங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் பிற நாடுகளில் இருந்து உறுதிப்படுத்தல்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பாலஸ்தீனியர்களின், குறிப்பாக காசாவில் உள்ளவர்களின் அவல நிலையை மறந்துவிடக் கூடாது என்றும் அன்வார் மலேசியர்களுக்கு நினைவூட்டினார். போர் வெடித்தவுடன் அல்லது இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியவுடன் இந்த ரமலான் மாதத்தில் காசாவிற்கு நுழையும் ராஃபா பாதை மூடப்பட்டது. இது உணவு மற்றும் மருத்துவ உதவி விநியோகத்தை சீர்குலைத்து ஏற்கனவே மோசமான மனிதாபிமான நிலைமையை மோசமாக்கியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.